ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ருக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல்ஃபி ஸ்டிக் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நான் எங்கே வாங்கினேன்னா மீஷோவில் வாங்கினேன். சரி, அதை அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நான் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜிங் ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் செல்ஃபி ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக்கோட அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்மால் சைஸாக இருக்கிறதால எங்கே வேணாலும் இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். பாக்கெட்டில் கூட அதை நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். ஈஸி டு கேரி. இந்த செல்ஃபி ஸ்டிக்கை டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் இங்கே தான் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை டைட் நல்லா பண்ணிக்கலாம், இதை லூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் ஃபோனுக்கான க்ரிப்பும் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் தான் அந்த க்ரிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் கீழே வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோனு நல்லா ஸ்டேபிளாக ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக, வழுக்கிட்டு விடாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த இடத்துல க்ரிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து 70 சென்டிமீட்டர் இருக்குது இந்த எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் இது வந்து இந்த ட்ரைபாடும் நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த 3 ட்ரைபாட் கொடுத்துருக்காங்கள, ட்ரைபாட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் ரொம்ப காற்றுல இருக்கிற இடத்துக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து கவுந்தாலும் கவுந்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவுட்டோர்லலாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக காற்றடிச்சிச்சுன்னா மேபி கவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த செல்ஃபி ஸ்டிக் மோஸ்ட்லி வந்து யூடியூப் வச்சுருக்கவங்க, ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த செல்ஃபி ஸ்டிக் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரைபாட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துல நல்லா ஸ்டேபிளாக வச்சுட்டு அவங்க வந்து அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இதுதான் ப்ளூடூத்து. இதை நீங்கள் வந்து கையிலையும் இந்த ப்ளூடூத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மேலே புஷ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூடூத்தை நம்ம கையிலே எடுத்துக்கலாம். இதில் அதை பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இதை செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கேருந்தே நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம கேமராவை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதே இல்லை நம்ம வந்து ட்ரைபாடாக யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளூடூத்தை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபோன் வச்சு காட்டுறேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே மேலே தூக்கி இப்படியே வச்சுட்டிங்கன்னா ஃபோன் நல்லா ஸ்டாண்ட் ஆகிடும். இது அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே வச்சு நம்ம செல்ஃபியும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ட்ரைபாட் வச்சு ஓப்பன் பண்ணி நம்ம யூஸும் பண்ணிக்கலாம். இது அழகாக அப்படி கீழே அப்படி புஷ் பண்ணிங்கன்னா போதும். இது அப்படியே அழகாக ட்ரைபாட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அப்படியே அழகாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு எந்தெந்த டைரெக்ஷனில் வேணும்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம், நல்லா ரொட்டேட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே விழாமல் இருக்கும். இது நீங்கள் உங்கள் வியூக்கு ஏற்ற மாரி நல்லாவும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனை. அதை பாருங்களேன், எப்படி வேணாலும் இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அழகாக ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு இது எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா டவுனாக வேணுனாலும் ஃபுல் டவுன் வரைக்கும் உங்களுக்கு இது போகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி ஃபோன் கேமரா வீடியோ எடுக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாரி எடுத்துக்கலாம். அழகாக அவ்வளோ வரைக்கும் இது வந்துடும். உங்களுக்கு நல்லாவே நீங்கள் டவுன் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதில் எப்படி நான் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். உங்கள் மொபைலில் உள்ள ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளூடூத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகிறதுக்கான சிம்பிள் இந்த லைட் எரியும். லைட் எரியுதுன்னா ஓகே, ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இதில் வந்து செல்ஃபின்னு காட்டும் உங்களுக்கு ப்ளூடூத்தில். இந்த செல்ஃபியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா பேர் ஆகிடும். பேர் ஆனோடனே நம்ம வந்து ஃபோனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேமராவுக்கு எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த மாரி வேணுங்கிற மாரி நம்ம சைடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டாப் வியூ வேணுனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வியூ வேணாலும் டவுன் வியூ வேணாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா இப்படி மூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளூடூத் ரேஞ்ச் ஓரளவுக்கு இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம வச்சு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். நான் கையில் ரிமோட்டில் வந்து நான் அமுத்துறேன் பாருங்கள், ஸ்னாப் எடுத்துருச்சு பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா, ஸ்னாப் எடுத்துருச்சு. இதில் நம்ம வீடியோவும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு கிளிக் அழுத்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம். இன்னொரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு அது சேவும் ஆகிடும்.
நீங்கள் நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லைட் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் நல்லா வரும். பாருங்கள், டபுள் பிரைட்னஸில் எப்படி உங்களுக்கு ஃபோட்டோஸ் தெரியுது பாருங்கள். அதுக்கேற்ற மாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாரி ஃபியூச்சர்ஸ்க்காக லைட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நைட் டைமில் நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் டார்ச்சில் யூஸ் பண்ணி அப்படிலாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த லைட் இருக்கிறதால நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பிரைட்டும் கொடுத்துருக்காங்க, டபுள் பிரைட்டும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைட்டு வந்து நைட் டைம்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஒர்த் ஃபார் த மணி. இந்த ப்ராடக்ட் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னா இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ருக்ஷி vlogs.